அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று, அதாவது 15/3/2026 அன்று தமிழ்நாட்டின் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026க்கான அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி நேற்று மாலையிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. நேற்று மாலை முதல் நமது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நமது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி 30/3/2026 அன்று வேட்புமனுக்கான நாள் தொடங்கப்பட்டு அதன் பின் வாக்காளர் சரிபார்ப்பு, கேண்டிடேட் நம்முடைய வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான நாட்கள், தேர்தல் நாள் உள்ளிட்ட அட்டவணைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள தேர்தல் நடத்தை விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று இன்று காலை நம்முடைய மாவட்டத்தின் அனைத்து அலுவலர்களுக்கான வழிகாட்டுதல் கூட்டம் நடத்தப்பட்டது. அதன் பின்பு தற்போது நம்முடைய அரசியல் கட்சி பிரமுகர்கள், அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் பிரமுகர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் அவர்களுக்கான விதிமுறைகள் குறித்த தெளிவுரைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இந்த தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து பணிகளையும் நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள், நம்முடைய ஆவடி இணை ஆணையர் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை சார்ந்த அலுவலர்கள் முன்னிலையில் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. நேற்று இரவு முதல் பல்வேறு இடங்களில், பொது இடங்களில் உள்ள அனைத்து கொடிக்கம்பங்கள், தகவல் பலகைகள், மற்றபடி உள்ள அனைத்து அரசியல் சார்ந்த விளம்பரங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு வருகின்றன. இதற்கு தேர்தல் ஆணையம் 72 மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்கு முன்னரே திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த பணிகள் முடிக்கப்படும். மேலும் நம்முடைய அரசு அலுவலகங்களில் உள்ள தலைவர்களின் புகைப்படங்கள், அரசு அலுவலகத்தில் உள்ள அரசு சார்ந்த விளம்பரங்கள், அது எல்லாமே நம்முடைய தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்தந்த புகைப்படங்கள் மறைக்கிறது, அப்புறம் தேவையான இடங்களை புகைப்படங்கள் அகற்றுறது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம். மேலும் நம்முடைய FST, நம்முடைய பறக்கும் படைகள் மற்றும் நம்முடைய நிலைக்குழுக்கள் எல்லாம் அந்தந்த இடங்களில் நிறுத்தப்பட்டு தீவிர வாகன சோதனையில் நம்முடைய வருவாய்த்துறை, நம்முடைய அனைத்து துறை சார்ந்த மற்றும் காவல்துறையோடு இணைந்து இந்த பணிகள் நடைபெறுகின்றன. எனவே பொதுமக்களுக்கான என்னோட வேண்டுகோள் என்னவென்றால், பொதுமக்கள் நேற்றிலிருந்து எங்கே வெளியே சென்றாலும் 50,000ற்கு அதிகமாக பணம் எடுத்து சென்றால் தயவு செய்து அதற்கான உரிய ரசீதுகளை கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வாகன தணிக்கையில் நீங்கள் 50,000ற்கு மேற்பட்டு எந்த பணம் எடுத்து சென்றாலும் அதற்கான ரசீதுகள் கண்டிப்பாக காட்டப்பட வேண்டும். அந்த நார்ம்ஸுக்கு தான். அதே மாதிரி நம்முடைய வாகனங்களில் உள்ள கொடிகள் எல்லாம் அகற்றப்படும். தயவு செய்து அந்த கொடிகளை வித்தவுட் பர்மிஷன் இல்லாத அனைத்து கொடிகளும் அகற்றப்படும். வாகனங்களில் கொடிகள் எதுவும் இல்லாமல், மேலும் வாகனங்களில் வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், நம்முடைய மோட்டார் வாகன சட்டத்திற்கு அகெயின்ஸ்டா இருக்கிற எனி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவும் இருந்தாலும் உடனே பொதுமக்கள் அவங்களே அதை ரிமூவ் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்முடைய வாகன தணிக்கையில நம்முடைய காவல்துறை, நம்முடைய அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் எல்லாம் அதை பண்ண வேண்டியது வரும். அப்புறம் இந்த பொது தேர்தல்கள்ல நம்முடைய சுவர் விளம்பரங்கள் எல்லாமே நம்ம அகற்றிட்டு இருக்கிறோம். முக்கியமா நம்ம நகராட்சி, பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் பொது இடங்கள், தனியார் இடங்கள், எந்த இடங்கள்லையும் சுவர் விளம்பரங்கள் வைக்கிறதுக்கான அனுமதி இல்லை. நம்முடைய ஊரக பகுதிகளில் தனியார் இடங்கள்ல மட்டும் விளம்பரங்கள் அந்தந்த தனியார் பட்டாதாரர்களிடம் அனுமதி பெற்று வைத்துக் கொள்வதற்கான நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த நடைமுறை தான் நம்ம மாவட்டத்திலையும் நம்ம அனைத்து இடத்துலையும் பின்பற்றணும். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 18 நிலைக்குழுக்கள் மற்றும் 18 பறக்கும் படைகள் தற்போது பணியில் உள்ளன. ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் 3 டீம்ஸ் நம்மளுக்கு பணியில் இருக்கிறாங்க. தேவைக்கேற்ப வரும் நாட்களில் நம்முடைய தேர்தல் பார்வையாளர்கள் வருவாங்க. அந்த தேர்தல் பார்வையாளர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அறிவுரைகளையும் ஏற்று தேவையான இடங்களில் பறக்கும் படைகளும் நிலைக்குழுக்களும் அதிகப்படுத்தப்படும்.
மேலும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம், கண்காணிப்பு அலுவலகம் வந்து நேற்று இரவு முதலே செயல்பட தொடங்கியது. அதுல வந்து அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வரும் விளம்பரங்கள் கண்காணிக்கப்படும், தொலைக்காட்சிகளிலும் வரும் செய்திகளும் கண்காணிக்கப்படும். மேலும் சிவிஜில் அப்படின்னு ஒரு ஆப் நம்ம வந்து நம்முடைய தேர்தல் ஆணையம் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிவிஜில் ஆப்ல நம்ம வந்து பொதுமக்கள் ஏதாவது பொதுமக்களோ இல்லை வேறு யாரு வேண்டுமானாலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ல எதையாவது முறையா பின்பற்றல, தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை உடனே வந்து பதிவிடலாம். 100 நிமிடத்திற்குள் அந்த இடங்களுக்கு அந்தந்த பறக்கும் படைகள் சென்று அதற்கான ரெமடியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதையும் நம்ம கிளியரா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேர்தலுக்கு நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் 19,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்கள் வந்து பயன்படுத்தப்பட போறாங்க. மேலும் நம்முடைய காவல்துறை 7,233 காவல்துறை பணியாளர்களும் இந்த தேர்தல் பணியில ஈடுபட போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய தேர்தல் பணிக்காக மத்திய காவல் படை நம்மளுக்கு வந்து 4 கம்பெனிகள் வந்து இதுவரைக்கும் வரப்பெற்றுள்ளது. அதுல 188 காவல் அலுவலர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து பதற்றமான வாக்குச்சாவடிகள், பதற்றமான பகுதிகளில் நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலையும், நம்முடைய ஆவடி காவல் ஆணையர், ஆவடி இணை ஆணையர், கூடுதல் ஆணையர் தலைமையிலையும், சென்னை மாநகர காவல் ஆணையர் தலைமையிலையும் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துட்டு அவங்க அந்தந்த பகுதிகளில் ஏரியா டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியா டாமினன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் வாக்குப்பதிவு செய்யறதுக்கான அனைத்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் நம்ம வந்து கொடுக்கறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் நம்ம காவல்துறை மூலியமா, நம்முடைய மத்திய காவல் படை மூலியமாகவும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். இதை தவிர்த்து நம்ம வந்து அனைத்து சட்டங்களும், நம்முடைய மோட்டார் வாகன சட்டம், நம்முடைய மற்ற சட்டங்கள் எல்லாமே இந்த தேர்தல் நேரங்களிலும் பொருந்தும். இரவு 10 மணிக்கு மேல் எந்த கூட்டங்களும் நடத்த அனுமதி இல்லை. இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை எந்த கூட்டங்களும் நடத்த அனுமதி இல்லை. முறையாக நம்முடைய அரசியல் கட்சிகள் ஏதாவது கூட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ தெருமுனை பிரச்சாரங்களோ நடத்த வேண்டும் என்ற சுவிதா என்ற ஒரு போர்ட்டல் இருக்கிறது. அந்த போர்ட்டல்ல தான் அவங்க அப்ளை பண்ணணும். அந்த போர்ட்டல்ல அப்ளை பண்ணா அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அவர்கள் அலுவலகத்தில் ஒரு சிங்கிள் விண்டோ கமிட்டி வந்து தொடங்கப்பட்டுள்ளது. அந்த கமிட்டியில 5 அலுவலர்கள் இருப்பாங்க. 5 துறை சார்ந்த அலுவலர்கள், வருவாய்த்துறை, காவல்துறை, நம்முடைய மின்சாரத்துறை, நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நம்முடைய போக்குவரத்து அலுவலர்கள். இந்த 5 துறை சார்ந்த அலுவலர்கள் அங்க இருப்பாங்க. இவங்க அரசியல் கட்சிகள் பெர்மிஷன் கேட்ட உடனே இந்த 5 துறை சார்ந்த அலுவலர்களும் அந்த NOCs கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பர்மிஷன்ஸ் கொடுப்போம். இதுக்கு மட்டும் இல்லாம நம்ம சீஜர் இது எல்லாமே இப்போ வந்து 100% நம்ம வந்து ஆன்லைன்ல கொண்டு வரதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம இருக்கிறதுக்காக. ஸோ எல்லாமே பீரியாடிக்கலா ரெக்கார்ட் பண்ணி அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். என்னோட வேண்டுகோள் நம்முடைய பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் மூலமா பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இந்த பணிகள் எல்லாம் நடத்த வேண்டும் என்ற நோக்கம் நமது மாவட்டத்திற்கு இருக்கிறது. அதே மாதிரி பொதுமக்களும் அலுவலர்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்து அதற்காக ஒத்துழைத்தால் எந்த ஒரு இடைஞ்சலும் இன்றி, ஏன்னா எந்த டிராவல்லையும் அவங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட நாம்ஸ். FST SSTயும் நம்ம வந்து பொதுமக்களிடம் கனிவாக பேச வேண்டும். ஈவன் வாகன சோதனை சமயத்துல எந்த ஒரு கடுமையான சொற்களோ பயன்படுத்தாமல் கனிவா அவங்களுக்கு எலெக்ஷன்ஸ், ஏன்னா நேற்று நானே போகும்போது எதுக்கு சார் செக் பண்றீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, இது எலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு திடீர்னு வண்டி நிறுத்த போது பேனிக் ஆயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிளியரா நம்ம செக் பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த நாம்ஸை சொல்லியிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்து அமைதியாகவும் நடுநிலையாகவும் நடத்தப்படும். அதே மாதிரி இந்த வருடமும் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்தல் அமைதியாகவும் நடுநிலையாகவும் நடத்த அனைத்து வாக்காளர்களையும், அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கோ மற்ற கட்சி சார்ந்த நபர்களுக்கோ மற்ற வேட்பாளர்களுக்கோ தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். பதற்றமான வாக்கு டோட்டல் நம்பர்ஸ் பதற்றமான வாக்குச்சாவடி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 லிமிட் வருது. ஆக்சுவலா நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லிமிட் ஒன்று இருக்கு, நம்ம திருவள்ளூர் லிமிட் இருக்கு, அப்புறம் நம்முடைய ஆவடி மாநகர காவல் ஆணையர் லிமிட் இருக்கு, அப்புறம் சென்னை பெருநகர காவல்
ஆணையர் லிமிட் இருக்கு. இந்த 3 பகுதிகளும் சேர்த்து 260 வாக்குச்சாவடிகள் பதற்றமான மற்றும் மிக பதற்றமான வாக்குச்சாவடிகளா நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். லொகேஷன் படி பார்த்தோம்னா 85 இடங்கள்ல இந்த 260 வாக்குச்சாவடிகள் நம்மளுக்கு இருக்கு. சார், அதே போல இப்போ தேர்தல் நடத்தை வந்தது அந்த தொகுதியில் இருக்கிற ஓட்டு போடுற அதிகாரிகள் மாற்றணும். திருச்செங்கல தொடர்ந்து மூணு தாசில்தார் வந்து அதே இடத்துல இருக்காங்க. இல்லையே, இந்த தாசில்தார் வந்து ஒரு வருஷம் கூட ஆகலையே. எந்த வட்டாட்சியரும் 3 வருடம், நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 வருடம், கடந்த 5 வருடங்கள்ல 3 வருடங்கள் இருந்திருக்கூடாது. அந்த நாம்ச தொடர்ச்சியா இருக்கிற எந்த அதிகாரியும் அந்தந்த அவங்க வாக்கு இருக்கிற எந்தெந்த இடங்கள்லயும் அவங்க இல்லை. கடந்த முறை தேர்தல் பாப்பரம்பாக்கம் கொப்பூர் இந்த பூத்துகளெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த பூத்துகளை இப்போ கூடுதல் பாதுகாப்பு அந்த மாதிரி நடவடிக்கை கண்டிப்பா அது நம்ம தனித்தனியா நம்ம வந்து அந்தந்த நம்ம காவல் எந்தெந்த காவல் வருதோ, இப்ப பாப்பரம்பாக்கம்னா நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட திருவள்ளூர் காவல் ஆணையம். ஆமா, நான் அது வந்து எஸ்பி லிமிட்ல அவங்க சார் வந்து திருப்பி, ஏன்னா அதுக்குதான் நம்ம சிஏபிஎஃப் வர சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பகுதிகள் இருந்தா இமிடியேட்டா அதுக்கு நம்ம சிஏபிஎஃப் ப்ரொடெக்ஷனும் கொடுத்து நம்ம வந்து எலெக்ஷன் நம்ம நடத்துறதுக்கான அடுத்த அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் வந்துருச்சு. பட் மினிமம் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு. தட் வில் பி மீட்டிங் நடந்துச்சு, அனைத்து கட்சி மீட்டிங் நடந்துச்சு. அதுல அவங்களோட முக்கியமான கோரிக்கைகள் ஏதாவது இருக்கா? இல்ல, அவங்களோட கோரிக்கைகள் வந்து சுவிதா போர்ட்டல்ல வந்து விரைவா அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து கொடிக்கம்பங்கள், தலைவர்கள் சிலை சார்ந்து சில டவுட்ஸ் கேட்டாங்க. நாங்களும் சொல்றோம், நேஷனல் லீடர்ஸ் வந்து நம்ம மறைக்க போறது இல்லை. நேஷனல் லீடர்ஸ் இல்லாத நபர்கள் தான் நம்ம மறைப்போம். நேஷனல் லீடர்ஸ்ல எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு சொன்னோம். அது மாதிரி அப்புறம் அவங்க சில டவுட்ஸ் கேட்டாங்க. நான் உங்களுக்கு இந்த ரேட் சார்ட்ல அந்த தான் பெரிய ஒன்றும் இஷ்யூஸ். லைப்ரரியில இருக்கிற கலைஞரோட புத்தகங்கள்லாம் அகற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஆட்சியர் பண்ணாங்க. இதே போல எல்லா லைப்ரரியில இருக்கிறதையும் அகற்றிடுவீங்களா சார்? புரியல. கலைஞர் படம் போட்ட புத்தகங்கள், படிக்கிற புத்தகங்கள் இருக்குங்களா லைப்ரரியில, அதை அகற்றி இருக்காங்க. நான் விசாரிக்கிறேன், நான் என்னன்னு செக் பண்றேன். அதான் 72 hours சொன்னேனே. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து 72 மணி நேரம். ஆமா, நம்ம வந்து இப்போ நம்ம கண்ட்ரோல் ரூம்லயே அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ட்விட்டர், நம்முடைய எக்ஸ் வலைத்தளம், நம்முடைய ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் அந்த ஹேஷ்டேக்ஸ் போட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ சில நேரம் இந்த ஹேஷ்டேக்ஸில் வந்து ஏதாவது தேவையில்லாத பிரச்சாரங்கள் இருந்துச்சுன்னா அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கோம். அதையும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான தனி டீம், அது சோஷியல் மீடியாவுக்கு ஒரு தனி டீம் போட்டிருக்கும். 40 லட்சம் வரைக்கும் ஒரு வேட்பாளர் செலவழிக்கலாம். 100 வயதை கடந்த வாக்காளர்கள் இருக்காங்க. நம்ம 103 நபர்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை அந்தந்த ஆர்ஓஸே போய் செக் பண்ண சொல்லிட்டோம். ஆக்சுவலி எஸ்ஐஆருக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து 400 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் போய் ப்ராப்பராக செக் பண்ணி அதில் இவ்வளோ குறைச்சோம். இந்த 100 பேரையுமே நம்ம திருப்பி செகண்ட் செக் ஒரு தடவை பண்ண சொல்லிட்டோம். ஸோ அவங்க எல்லாருமே ஆஸ் பர் ஏஜ் இருக்கிறாங்க. ஆமா, நம்ம 3 நம்பர் நம்ம உங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்றேன், அதுல டீட்டெயிலா இருக்கும். நம்முடைய கட்டுப்பாடு 1800-425-8515 இந்த எண் வந்து இலவச தொலைபேசி எண். வாட்ஸ்அப் எண் வந்து 7305158550. இது வாட்ஸ்அப் நம்பர். இது போக சிவிஜில் ஆப்லையும் நீங்க அவங்க தேவையான கம்ப்ளைண்ட்ஸை வந்து அவங்க வந்து பதிவு பண்ணணும். தேர்தல் நடத்தல் விதிமுறைகள் அமலுக்கான இல்ல அப்படி எதுவும் வரல. நேத்து ஈவினிங்ல இருந்து தான் பண்ணிருக்கோம். பட் இன்னும் அந்த மாதிரி விதிமுறைகள் எதுவும் இல்லை. ஸோ நம்ம இன்னைக்கு பார்ட்டிஸ்டே நம்ம என்ன சொன்னோம்னா, நீங்களே வந்து இந்த 72 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நாங்க வந்து தகுந்த குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். ஆமா, அது வந்து நம்முடைய ஆவடி காவல் ஆணையரகம், நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல்லாருமே 7 days டைம் இருக்கு. 7 days டைம்ல அந்த லைசன்ஸ்டு கன்னை அந்தந்த நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க ஒப்படைச்சணும், நோட்டீஸ் கொடுத்துருவோம். எக்ஸம்ஷன் சில பேர் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி வில் டிசைட் வெதர் அவங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் யாருக்கு மோஸ்ட்லி கொடுப்போம்னா, இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அப்புறம் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன், தேவையான இடங்கள் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் எக்ஸம்ஷன்ஸ் இன்னும் நாங்கள் முடிவு பண்ணல. பிஃபோர் தட் அந்த டீடைல்ஸ் வாங்கிட்டு நாங்கள் டோட்டலா ஆமா
மொத்தம் திருவள்ளூர் தேர்தல் மாவட்டத்துல வந்து 469 படைக்கலன்கள் நம்ம லைசன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுல இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 250க்கு மேல வந்து அவங்களே ஒப்படைச்சிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீததும் ஒரு வார காலத்துக்குள்ள நாங்க முடிச்சிருவோம் வித்தவுட் எக்ஸம்ஷன்ஸ். இந்த தேர்தலுக்கு முன்பு அந்த குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி NBW அந்த மாதிரி எவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க? NBW வந்து ஒரு 120 நபர்கள் வந்து மொத்தமா நம்ம தேர்தல் மாவட்டம் சேர்ந்து எடுத்திருக்கிறோம். அதுல NBW ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. வெரி ஃபியூ ஒரு 10% மட்டும் ரிமைனிங் இருக்கும் 3 காவல் லிமிட்லயும் சேர்த்து. அதையும் நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் உள்ள நம்ம முடிச்சோம். சின்ன ரெக்வஸ்ட், அந்த பணம் ஏதாவது பர்மிட் பண்ணா அது இமீடியட்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஷேர் பண்ணணும். குரூப்லேயே ஷேர். ஓகே. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இன்னும் விளம்பரங்கள்லாம் இல்ல, அது ஆல்ரெடி பொலிட்டிக்கல் பார்ட்டி சொன்னாங்க, நம்ம எடுத்துட்டோம். இப்ப எடுத்தோம். சார் அப்படியே ஒரே ஒரு